தாராள பிரபு அது வேணாமா? கோச்சுக்கு போக சொல்லுங்க. இவன் தான் கேஸ் போட்டிருக்கான்ல, அதை விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ண எப்படி மேடம்? நீங்க சொல்ல வேண்டியதை ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்க விசாரிக்கிறோம். கரெக்ட். முதல்ல சார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சு முடிச்சிட்டு இதுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு உங்க பிரச்சனைக்கு வரேன். சரியா? மேடம், இவன் எல்லாம் விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த கல்யாணம் நல்ல நேரத்துல நடந்தா என்ன, நடக்காம போனா என்ன? எனக்கு என் பேத்தி வேணும் மேடம். எப்படியாவது மீட்டு கொடுங்க மேடம். என் பொண்ணு பாவம் மேடம், அழுதுகிட்டே இருக்கா மேடம். இதுக்கு மேல உங்களை அனுப்ப மாட்டோம் சார். விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னா எங்க விசாரணை வேற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? அதுக்கு அவசியம் இல்லை மேடம். நீங்க கேட்ட ஆதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுங்க தம்பி, எனக்கு இந்த டீடைல்ஸ்லாம் பார்க்க தெரியும். நான் பார்க்குறேன். ஐயோ, சிவா மட்டும் இந்த போட்டோவை பாத்திரவே கூடாது. என்ன பண்ற பாபு? நீங்க என்ன பாக்குறீங்க? அவங்க பாக்கட்டும். இந்தாங்க, நீங்க கேட்ட ஆதாரமும் அவரோட போட்டோவும் இருக்கு பாருங்க. இது என் பையன் இறந்துட்டான்னு சொல்லி அரசாங்கமே லெட்டர் கொடுத்தது. நீங்க படிச்சவங்க தானே, நல்லா பாருங்க. மேடம், நல்லா பாருங்க. ஏதாவது ஜெராக்ஸ் கடையில டூப்ளிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க போறாங்க. டூப்ளிகேட்னா இதை பறிக்கிறதுக்கு ஏன் சார் ஆள் அனுப்புனீங்க? என்ன, எங்களை விரட்டிட்டு வந்தது யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? மேடம், நீங்க கேட்ட ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அது சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. எங்களுக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன மேடம், அவர் இறந்துட்டாருன்னு அரசாங்கத்துல இருந்து தெளிவா சொல்லியிருக்காங்களா? இருக்கு, ஆனா பாடி கிடைக்கலன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. கிடைக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் இறக்கலன்னு சொல்லலையே. எப்போ அவர் இல்லன்னு முடிவாகி மாசம் மாசம் பென்ஷன் அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே அவர் சட்டப்படி இறந்துட்டாருன்னு தான் அர்த்தம். மிலிட்டரியா அதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நீங்க சந்தேகப்பட்டா நீங்க அந்த துறையவே அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா? இன்ஸ்பெக்டர், அவர் செத்ததுக்கு வேணா ஆதாரம் இருக்கலாம். ஆனா என் பேத்திக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? முதல்ல என் பேத்தியை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. மேடம், அதுக்கு தான் சார் கேஸ் போட்டிருக்காரு. நானும் அதுக்கு பதில் கேஸ் போட்டிருக்கேன்.
எதுவா இருந்தாலும் கோர்ட்ல இத பத்தி பேசிட்டோம். ரூல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. இப்ப அவரை கூட்டிட்டு போங்க, இல்ல